கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே வேத தியானத்திற்கென்று சங்கீதம் 50:23 வாசித்து நாம் தியானிப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எனக்கு அருமையானவர்களே, ஸ்தோத்திரம் என்பது ஒரு பலியாகும். ஆகவே ஸ்தோத்திரம் தியாகமாய் வெளிவர வேண்டும். உதட்டிலிருந்து ஏனோ தானோ என்று கர்த்தரை துதிக்க கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தருக்கு சுகந்த வாசனையான ஒரு பலி போல வெளிவர வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பலிகளின் பிரமாணத்தை கர்த்தர் லேவியராகமத்தில் அதிகமாக கூறியிருக்கிறார். லேவியராகமம் 2:9 பாருங்கள். போஜன பலி, தகன பலி என்று உள்ளது. லேவியராகமம் 7:7 பாருங்கள். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று உள்ளது. லேவியராகமம் 7:13 பாருங்கள். சமாதான பலி உள்ளது. இன்று அநேக விதமான பலிகள் இருந்தன. இப்படிப்பட்ட பலிகளை இஸ்ரவேலர் ஆண்டவருக்கு செலுத்தி தேவனிடம் சமாதானம் பெற்றார்கள், பாவ மன்னிப்பையும் பெற்றார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆடு மாடுகளின் பலிகளை கர்த்தர் ஒழிய பண்ணினார். ஒரே ஒரு பலிதான் உண்டு. கல்வாரி சிலுவையிலே, கொல்கதா மேட்டிலே பலியான தேவ ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த பலி. அவருக்குள் மற்ற எல்லா பலிகளும் அடங்கி விடுகின்றன. கல்வாரி பலியை ஏற்றுக்கொள்ளுகிற நாம் செலுத்த வேண்டிய ஒரே பலி ஸ்தோத்திர பலியே ஆகும். எபிரேயர் 13:15 பாருங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.